Hey guys, welcome back to my channel. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். சோ நான் மாசம் ஒரு அன்பாக்சிங் பண்ணுவேன் அப்படி சொல்லி சொன்னேன். சோ அந்த வகையில இது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ. சோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது ஒரு YJ V2 மேக்னெட்டிக் சீரிஸோட ஒரு பண்டில் தான். சோ ஒரு pyraminx and ஒரு 3x3 and ஒரு 2x2 ஓட அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நம்ம சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட கியூபிங் சேனல். ஸோ ஆக்சுவலி நான் காமனான கண்டென்ட் போல தான் ஸ்டார்ட் பண்ண வேர்ல்டு 2.0 அப்படின்னு சொல்லி பேர் வச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கியூபிங் சேனல் மாற்றிடும், அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், தமிழ் ப்ரோ கியூபிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் குழம்பிடாதீங்க, நம்ம வேணால் வேற ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேர்ல்டு 2.0 சேனல் அப்படி பார்த்தீங்கன்னா உருவெடுத்திருக்கு, ஓகேவா? ஸோ அதனால் குழம்பிக்க வேணாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நான் வந்து இந்த பாக்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு காட்டுறேன். என்னடா பேக்கேஜ்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு காமெடி நடந்துச்சு. ஏன்னா நான் பேக்கேஜ் வச்சு வீடியோ வந்து ஷூட் பண்ணேன், பட் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலி வீடியோ அந்த பட்டன் இருக்குல்ல, ஸோ ஸ்டார்ட் பண்ணாமலே பார்த்தீங்கன்னா ஃபுல் அன்பாக்சிங்கும் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சு நான் ஆன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாரி காய்ஸ், ஒரு மிகப்பெரிய காமெடி, எனக்கு மிகப்பெரிய பல்பாகி போச்சு. ஸோ பட் நான் வந்து இந்த பாக்ஸ் வந்து திரும்ப உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய pyraminxை பற்றி பார்த்தலாம். ஸோ pyraminx வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் லுக்கே வந்து வேறு லெவலில் இன்ஸ்பயர் பண்ணுறாங்க YJ. இதுக்கு பார்த்தீங்கன்னா கவர் வந்து போடல ஆக்சுவலி. ஸோ உள்ளே பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த கியூப் இங்கே வச்சுப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 3x3 வந்து பார்க்கலாம், ஓப்பன் பண்ணலாம். ஸோ வாவ், செம்மையாக இருக்குது. ஸோ இது உள்ளே எடுப்போம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் இருக்குது. ஸோ நம்ம ஓரமாக வச்சுருவோம். ஸோ கியூப் வைப்போம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 2x2 YJ Yupo. So yeah, ஓகே, இப்போ நம்ம ஒரு கியூபோட ஸ்பெசிஃபிகேஷனாக பார்த்தலாம். அதுக்கு மேலே இதுக்குள்ளே இருக்க ஒரு காமன் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா ABS பிளாஸ்டிக். ஏன்னா மூணுமே ஒரே பண்டில் தான். ஸோ வந்து எல்லாமே ABS பிளாஸ்டிக்லாம் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைட் ஷேட்ஸ் தான் ஃபுல்லாமே, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 2x2 எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் டு கார்னர் வந்து 50 mm கியூப் அண்ட் ஃபுல்லாக பிரைட் ஷேட்ஸ்னு சொல்லிட்டேன். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 66 grams, ஓகேவா இந்த கியூப் வந்து. ஓகே, இப்போ நம்ம 3x3 பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம 3x3 பற்றி பார்த்தோம்னா 3x3 வந்து கார்னர் டு கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா 56 mm வந்து பார்த்தீங்கன்னா இது உருவாக்கியிருக்காங்க. அண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 91 grams பார்த்தீங்கன்னா 3x3 இருக்குது. ஓகே, இப்போ YJ pyraminxோட இதை பற்றி பார்க்கலாம். ஸோ YJ pyraminx வந்து பார்த்தீங்கன்னா 95 mm. ஸோ எல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா 95 mm. அண்ட் இதோட வெயிட் பார்த்தோம்னா 79 grams இருக்குது. ஓகே, இப்போ எல்லா கியூபோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் டர்ன்ஸ்லாம் பார்த்தலாம். ஸோ 2x2 வரலாம். ஸோ இதோட ஃபஸ்ட்டு 2x2, ஓகேவா? இது வரைக்கும் என்கிட்ட 3x3 தான் இருந்துச்சு. ஸோ 2x2 இப்போ நான் ஃபஸ்ட்டு வாங்குறேன். ஸோ இதோட ஃபஸ்ட் டர்ன்ஸ்லாம் பார்த்தோம்னா வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். வாவ், சூப்பராக இருக்குது. கார்னர் கட்டிங் பார்க்கலாம். ஸோ நல்லாவே கட் பண்ணுது. ஸோ 45 degreesக்கு அந்தளவுக்கு இல்லை, ஏன்னா வந்து பட்ஜெட் மேக்னெட்டிக் கியூப் தான். அதனால் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் கார்னர் கட்டிங் எதிர்பார்க்க முடியாது. பட் இவ்வளோ ரேட்டுக்கு இது இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தனியாக வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 rupees கிட்ட வருது. இது நான் இப்போ பண்டில் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வந்து 1400. ஸோ தனியாக 2x2 மட்டும் வாங்கினீங்கன்னா இது வந்து 500 rupees. ஸோ பார்த்தீங்கன்னா கார்னர் கட்டிங்லாம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த ரேட்டுக்கு பரவாயில்ல. ஸோ அவருக்கு ஃபார்மில் போட்டு பார்க்கலாம். ஸோ நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னே சொல்லலாம் இந்த கியூபை. ஸோ இப்போ நம்ம 3x3 பற்றி பார்க்கலாம். ஸோ 3x3 ஃபஸ்ட் டர்ன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வாவ், இது வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நான் YJ Yulongலேருந்து இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரிவ்யூ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஸோ ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட தான் வாங்கினேன், பட் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். வாவ், செம்ம. ஸோ நல்லாவே ஸ்மூத்தாகவே இருக்குன்னு சொல்லலாம்.
ஸோ சூப்பராகவே இருக்குது ஃபஸ்ட் டர்ன்ஸ்லாம். ஸோ கார்னர் கட்டிங் பார்த்தோம்னா இது பார்த்தீங்கன்னா 45 டிகிரிக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணுது. இங்கே பாருங்கள், இங்கே வச்சுட்டேன் பாருங்கள், வேறு லெவலில் கட் பண்ணுது பாருங்கள். இதே நான் என்னோட தண்டர் கிளாப் எடுத்து காட்டுறேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 900 கிட்டத்தட்ட. இதோட கார்னர் கட்டிங் பாருங்கள் அந்தளவுக்கு ஒன்றும் இருக்காது, அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. பட் இதே வந்து நம்ம இதோட கம்பேர் பண்ணும்போது இது இவ்வளோ தூரம் போனாலே வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கார்னர் கட்டிங் பண்ணுது. ஸோ அதான் இந்த கியூப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குங்க பாருங்கள், செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஈவன் வந்து நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிக்கும். இல்லை நான் sub-20 sub-15 sub-10 சொன்னாலும் அந்த மாதிரி கியூபஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கியூப் ரொம்பவே பிடிக்கும். ஸோ ரொம்பவே நல்ல கியூப்னு சொல்லலாம் YG Yulong. அது இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் 2x2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து நம்ம ப்ரெமிங்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரெமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ பாருங்கள், டேர்ன்ஸாக வேறு லெவலில் இருக்குது. இதோட டேர்ன்ஸ் வந்து ஆக்சுவலி இதோட பீசஸ் அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோயூ ப்ரெமிங்ஸ் இருக்குல்ல, அதோட பீசஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அவங்களே சொல்லியிருக்காங்க. அந்த வாங்க சைட்லேயே பார்த்தேன். ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா அதான் சொல்லியிருந்தாங்க. ஸோ மோயூ ப்ரெமிங்ஸோட இது வந்து அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க பீசஸ்லாம் சொல்லிட்டு. ஸோ இன்டர்கால்லாம் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஸ்மூத்தான டேர்னிங்ஸு ஓகேவா. ஸோ வந்து நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இன்டர்மீடியட் சால்வர்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். பட் ப்ரோ சால்வர்ஸ், அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில. பட் நான் வந்து ஒரு இன்டர்மீடியட் சால்வர் தான். ஸோ எனக்கு வந்து இது நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். ஓகே காய்ஸ், இந்த 3 வீடியோவோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ இந்த வீடியோ நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கியூபில் லிங்க். ஸோ நான் அங்கே தான் வாங்கினேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கே வாங்கினாலும் வாங்கலாம். ஸோ சேம் ரேட் தான் 1400 இந்த ஃபுல் பண்டலும் பார்த்தீங்கன்னா. பட் நீங்கள் டோட்டலாக வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு 1600 to 1800 வரும்னு நினைக்கிறேன் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா. பட் ஒரே தான் வாங்கினீங்கன்னா 1400, கிட்டத்தட்ட உங்களுக்கு 200 to 400 rupees வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகுது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆஃபர் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியல. தயவு செஞ்சு போயிட்டு உங்களுக்கு வேணும்னா இப்போயே போய் வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன். பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கியூப்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, வாங்க போகிறீங்களா, அண்ட் இது மாதிரி நிறையா வந்து பண்ணலாமா, இல்லைனா வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கல எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் வெளியே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் அற்புதமான ஒரு ஹாசமான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்கள் ஹேமச்சந்தர். ஸோ டேக் கேர், பை, சியர்ஸ்.